எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் ஹில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். யோ லாரி மடக்கையா? ஏய் வண்டி நிறுத்துறா. வண்டி ஓரங்கட்டு. நிறுத்து. சார் புரோன வண்டி சார். டேய் இறங்குடா, தாசில்தார் வந்திருக்காரு. டேய் அப்படி போய் நில்லு. இன்ஸ்பெக்டர் வண்டி செக் பண்ணுங்க. அண்ணே வண்டியை மடக்கிட்டாங்கண்ணே. யாரா? இன்ஸ்பெக்டர் தாசி சார்ண்ணே. போன தாசில்தார்ட்ட கூட. ஹலோ, யார் வண்டியாக இருந்தாலும் விடாதீங்க. பர்மிட் இல்லாத வண்டி எல்லாத்தையுமே லாக் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன். ஓகேவா? சரி சார் இந்தாங்க. என்னையா முருகன் லைனில் இருக்கார். ஹலோ, மண்ணு கடத்துறதுனால நாடு ஒன்றும் குடிச்சோரா போயிடாது. அவன் கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்கான் சார் கடத்த தொழில. உங்களுக்கு என்ன தான் செய்யணும் சொல்லுங்க சார். நான் ஒன்றும் அந்த மாதிரி அதிகாரி கிடையாது. போன வை. யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுதா? யாரா இருந்தா என்ன? போன வைடா. காவிரி டெல்டா பகுதியில் இதுவரைக்கும் எத்தனையோ ரவுடிகளை என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருக்காங்க. டெல்டாவில் இருக்கிற என்கவுண்டர் லிஸ்ட்டில் இவன் மட்டும்தான் இருக்கான். பேரு அட்டாக் முருகன். டெல்டாவில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இவன் தலைமையில் தான் எல்லாமே நடக்கும்.
மனிஷா இல்ல மனிஷா. என்னடா என்ன வேணும்? லவ் லெட்டர். இனிமே என் பின்னாடி சுத்தனா செருப்பு பிஞ்சிடும். என்னடா மச்சான் சக்சஸா? என்னடா திரும்ப மாட்ற? ஏதாவது ஆச்சரியப்படுற மாதிரி நடந்துச்சோ? என்னடா நினைச்சிட்டு இருக்காவ? வருஷம் 366 நாளும் மூஞ்சிலே துப்பிட்டு போறா. நல்ல வேலை நம்ம ஆளு பரவாயில்ல, மூஞ்சில வச்செல்லாம் துப்ப மாட்டா. அவன் கூட சேர மாட்டேன்னு சொன்ன ஜோடி போட்டு ஊரு சுத்திட்டு இருக்க. நீலாம் உருப்படவே மாட்ட. இந்த வருஷம் ஃபெயில் தான். எல்லாம் தழை எழுத்துடா. சரி என்னடா பண்ண போறாவல? என்னடா மேட்ரு பெருசா இருக்குடா. ஃபர்ஸ்ட் நான், ரெண்டாவது நீ. ஓகே? டேய் இதெல்லாம் வேணாம்டா. பணத்தை பத்தி கவலைப்படாத. 11வது வகுப்புல 6 முகன்னு ஒருத்தர் இருக்கான். உனக்கு யார தைரியம் கொடுத்தது? படிக்காதீங்க வலிக்குதுண்ணா. என்னடா என்ன மேட்ரு? இல்ல தல, ஃப்ரெண்டு ஒரு லவ் மேட்ரு. சரி உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்திருக்கேன் தல. நான் என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் நீ கிளம்பு. என்னடா சொல்ற? மேட்ரு ரொம்ப பெருசா இருக்குடா. இவங்க அப்பா பேங்க் மேனேஜரு. சரி பணத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை தல. தல ஃபர்ஸ்ட் இவன், செகண்ட் நான், தேர்டு நீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை தல. ஒரு ஐடியா. பப்ளிக் நாகராஜ்னு ஒரு அண்ணன் இருக்காரா, வெட்டுறதுல இருந்து குத்துறது வரைக்கும் எல்லாமே பப்ளிக்கா செய்வார். சரிங்க தல. ஆனா ஒரு கண்டிஷன், அந்த பொண்ணும் இவனை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். சரிங்க தல. ஏன்னா அவரும் லவ் மேரேஜ். நான் வணக்கண்ணா. நான் வணக்கண்ணா. யாரா நீங்க? குப்பு பையண்ணே. இந்த திருட்டு கேஸ் உள்ள இருக்கானே? ஆமாண்ணே ஆமாண்ணே. அப்பா அப்போ ரிலீஸ் ஆறாரு? அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுறாருண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி என்ன விஷயமா இருந்தா? அண்ணே ஃப்ரெண்டுண்ணே, ஒரு வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்றானே. அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுதுண்ணே. அந்த பொண்ணு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்கண்ணே. நான் என்ன பண்ணணும்? பையனோட அப்பா பேங்க் மேனேஜர்ண்ணே. பணத்தை பத்தி கவலை இல்லைண்ணே. பொண்ணை தூக்கி கொடுத்தா மட்டும் போதுண்ணே, நாங்கள் திருப்பதியில் வச்சு தாலி கட்டிக்கிறோண்ணே. பணம் ஒன்றும் தேவையில்லை, கார் மட்டும் ரெடி பண்ணிக்க. ஏண்டா லவ் பண்ணுற பிள்ளை கூப்பிட்டாலும் வந்துருமாடா, அப்புறம் என்ன தூக்கணும்? இல்லைண்ணா, அவங்க வீட்டில் மிரட்டி வச்சிருக்காங்க, அதனால ஓடி வர்றதுக்கு பயப்படுறாண்ணா. கல்யாணங்க திருப்பதி பழனி. என்னடா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இடத்து சொல்றீங்க? இல்லைண்ணா அவனுங்க பைக்ல வளர்றானுங்கண்ணா. டேய் அண்ணன் இருக்காரா, அண்ணன் பண்ணி வைப்பாரா. அண்ணன் தலைமையில தான் உன் கல்யாணமே. வாடா, பயப்படாத. சொல்லுங்க. ஏன்டா பயப்படுற? அண்ணன் இருக்கண்டா, பயப்படாத. சரிண்ணா சரிண்ணா. அந்த மரத்தோர மாதிரி நின்று. சரிண்ணா. அந்த மரத்துக்கு. டேய் என்னடா நிக்க சொன்ன ஓடிக்கிட்டு இருக்க? நிக்கிறேண்ணே. நில்றா. வாடா. சொல்லுங்கண்ணே. பயப்படக்கூடாது. சரிங்க. உள்ள உட்காரு. போ. அண்ணா காலை பிடிக்கணுமாண்ணே? டேய் வாயை பத்துறா. சரிங்க சரிங்க. சரியா போடுறோம், போலீஸ். அண்ணா அந்த பக்கம் நம்ம ஆளுங்களா இருக்காங்களா? பயப்படாத, நீ போய் ஜீப்ல உட்காரு. என்னடா போலீஸ் வந்திருக்கு? போலீஸ்க்கு எப்படா தெரியும்? சொல்றா. அண்ணா அவங்க அப்பா இந்த ஏரியா டிஎஸ்பிண்ணா.
பொண்டாட்டி பேச்சு கேட்காம வந்தேன் பேர் என்ன செருப்பால் அடிக்கண்டா ஒன்றும் தெரியும் அப்பா மாரி முடிக்கிறேன் பேர் காலை தூக்கி சேர் மேல வைங்க. ஏய் வை, எல்லாரும் கண்ணை போடுங்க. அடிக்கிற வயசுல காதலா உங்களுக்கு? ஒரு டிராக்டர் தப்புன்னா இன்னொரு டிராக்டர் காப்பாற்றுவான். ஒரு போலீஸ்காரன் தப்புன்னா இன்னொரு போலீஸ்காரன் காப்பாற்றுவான். உன் புருஷன் ஒரு ரவுடி, அந்த ரவுடியை காப்பாற்ற இன்னொரு ரவுடியால தான் முடியும். எடா பிரச்சனை? கொஞ்சம் 1000 ரூபா கடன் வாங்கினேன், 5 பைசா வட்டிக்கு. இது வரைக்கும் 1.5 லட்சம் கொடுத்துருக்கேண்ணே. இன்னும் 50 கேட்கறேண்ணா. ஆனால் நானும் புள்ள வீட்டுக்காரண்ணே. இனிமே காசு எங்கன்னா போகிறது? ஏன்டா இந்த 50,000 எக்ஸ்ட்ரா வாங்குறேன்? முருகா, வீடு வட்டியாக இருந்தால் பரவாயில்ல, இது எக்ஸ்பிரஸ் வட்டி இல்லை, எக்ஸ்ட்ரா தானே ஆகும். இதில் தலையிடாத முருகா. நீ தலையிட்டேன்னா போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பி வரைக்கும் போக வேண்டி வரும். முருகா, நான் பணத்தை கொடுத்துறேன் முருகா. என்ன தினம் வேட்டைக்கு போகிறோம், என்னத்தான் கிடைக்குது? ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. டேய் நல்லா கவர் பண்ணிடுறான், நெட்டில் போடலாம். ஏய் க்ளோஸ் இருடா. அங்க மச்சி, அங்க மச்சி. அங்க அது வரா. தம்பி ரொம்ப நேரமா பாக்குறேன், நீங்க பண்றது சரியில்லை. ரொம்ப பேசினா பாக்கெட்ல ஆசிட் வச்சிருக்கேன், தங்கச்சி மூஞ்சிலே ஊத்திடுவோம். பாத்து நிலாதீங்க சாமி. பணத்தை கொடுத்து எழுதி வைக்க. என்ன? சரி முருகா. சரி போ. வாப்பா சாமி. உனக்கு என்னடா பிரச்சனை? எங்க சன பொண்ணுங்களா ரவுடி பசங்க செல்போன்ல அசிங்கமா படம் எடுக்கிறாங்க சாமி. எடுக்காதேன்னு சொன்னதுக்கு மிரட்டுறாங்க சாமி. யாருடா அவங்க? யாரு? அவங்க தான் சாமி. ஒரு பையனே வர மாட்டான், சரியா? சரிங்க சாமி. இனிமேல் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரிங்க சாமி. சரிங்க சாமி. ஆமா, யார கிண்டல் பண்ணதா சொன்ன? என் தங்கச்சியா சாமி? ஓ கிளே யா. சாமி தான் பசங்களை அடிச்சு துரத்திருச்சு. யார் தெரியுமா? சாமி தான் அட்டாக் முருகன். என்கவுண்டர் லிஸ்ட்ல உன் பேர் ஏறிடுச்சு முருகா. சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு. பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னீங்க. நானா சொன்னேன்? சொல்லலை, புலம்புனீங்க. என்ன பொண்ணு நம்ம ஜாதியா? பிராமின்ஸ், முஸ்லீம், கிறிஸ்டின் இல்லடா. நேபாளி இல்ல. வேற என்ன வேட்டுக்கிறது வாசானே? வாங்க டீ சாப்பிடுங்க. டீ சாப்பிடு வா. சரிங்க சாமி, சாப்பிட்ற சாமி. மாஸ்டர் 2 டீ போடு. சரிங்கண்ணே. இரு, குடிக்காதீங்க. இங்க குடு. ஏய் அண்ணா வாடாங்க. என்னடா கிளாஸ் இது? அண்ணே அவனும் நம்மளும் ஒண்ணாண்ணே. நம்ம குடிக்கிற கிளாஸை கொடுக்கலாமாண்ணே? அண்ணா அடிக்காதுண்ணே, அண்ணா அடிக்காதுண்ணே. போடா, நல்ல கிளாஸா போடா. சரிண்ணா சரிண்ணா, மாத்தி கொடுத்துறேண்ணே. நாங்க சாப்பிடுற புது கிளாஸ்ல போட்டு வா. குடு. சாப்பிடுங்க. சாப்பிடுறா, சாப்பிடு. குடு குடு, இங்க குடு. சாமி. போயிட்டோம். நாளைக்கு சொல்லியிருக்கேன். சரிண்ணே. நீ போய் கொள்ளிட இன்ஸ்டியூட் பார்த்து 2 வண்டியில சாராய் கேன் வருது. சரிண்ணே. சரியா? போன் அடிக்குது, எத்த பேசு மாப்ள. டெல்லியில இருந்து தம்பி பேசுற மாமா. நீயே பேசு மாமா. டெல்லியில இருந்து
ஹலோ அண்ணே கட் ஆயிடுச்சுண்ணா. அண்ணனும் தங்கச்சி சேர்ந்தீங்கன்னா என்ன அந்த டெலிபோன்ல பேசவே விட மாட்டீங்களே. பாவம் என் புள்ள. எப்படியோ நீங்களே பேசி தொலைங்க. அம்மா பேசுறதுக்கு அப்புறம் நீ பேச வேண்டியதுதானே? போன வர வர என் மேல உனக்கு பாசமே இல்ல. எல்லாம் அம்மா மேலதான் வச்சிருக்க. இப்ப கூட பாரு அம்மாக்கு பிடிச்ச ரிங்டோன் தான் வச்சிருக்க. போன போடு. உன் மேல எனக்கு பாசம் இல்லையா? ஹாய் அண்ணா. அண்ணா எந்திரிமா என்னாச்சு? போலீஸ் என் புருஷனை நீ தானே காப்பாத்தணும். அவர் ஜெயில இருந்து வந்ததுல இருந்து அவர் எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்லைன்னு ஒவ்வொரு கேஸா முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிட்டு இருந்தாங்கன்னு இப்ப எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியலன்னு. ஹலோ குமாரு. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை குமாரு, பப்ளிக் மேரேஜ் தூக்குனாங்களே. ஆமாண்ணே சொல்லுங்கண்ணே. எங்கே வச்சிருக்காங்க, என்ன கேஸ் போட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லலாம். சரிங்கண்ணே பார்த்து சொல்கிறேண்ணே. பொண்டாட்டி வேற இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கு. நீ உடனே பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண. சரிண்ணே. Yes, sir. Okay, sir. வண்டியை ஒத்தப்பாலம் பக்கமா திருப்பு. வண்டி எடுத்து உன்னை விட மாட்டேன்டா. ரொம்ப நன்றி. எந்திரி. நம்ம எல்லாம் ரவுடிசத்துக்கு வரக்கூடாது. வந்துட்டோம்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. முண்டாட்டி வந்து அழும்போது வலிச்சுது, அதான் தூக்குனேன். நீங்க தங்காத, போலீஸ் உன்னை போட்டுரும். இந்த கார்டு எடுத்துட்டு பாம்பே போயிரு. அந்தனோட விசிட்டிங் கார்டு அங்க போய் செட்டில் ஆயிரு, அவன் பார்த்துக்குவான். இந்த உதவி மறக்க மாட்டேங்க. பரவாயில்ல நாகராஜ், பரவாயில்ல, தைரியம் போ. காலையிலேருந்து குடிச்சிட்டு போதும் சார். யார் அந்த அட்டாக் முருகன்? அவன் என்ன பேரு இவனா? சார் அவனுக்கு பின்னாடி பெரிய ஜாதி கூட்டமே இருக்கு சார். என்னையே அடிச்சு போட்டுட்டு அக்யூஸ்டோ கொண்டு போயிட்டான். டிஎஸ்பி கிட்ட சொன்னா அந்த ஆளும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. எஸ்பி கிட்ட சொன்னா அந்த ஆளும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. என்னையா நடக்குதுங்க? இந்த பகுதி எம்எல்ஏ எம்பி எல்லாம் அவன் ஆளு சார். வேணாம் சார், நம்ம தான் சார் அடங்கி போகணும். அடங்கி போற ஆள் நான் கிடையாது. எனக்குன்னு தனி பாலிசி இருக்கு. நான் யாருன்னு காட்டுறேன். என்ன தேவையில்லாம ஆஜராரா? இல்லடா, தூக்குனது நான் போய் ஆஜராகலண்ணா. கேஸை முடிக்கிறேன்னு தேடுறேன்ட்டு எவனாவது அப்பாவி பசங்க வேலை தேட வரணும். 4 பேர் பிடிச்சி கேஸை போட்டு முடிச்சுடுவானுங்கப்பல. நான் செஞ்சது தப்பு. நான் போய் ஆஜராகிறது தான் கரெக்டு. இதா தம்பி. அம்மா இடது கண் துடிக்குதுமா. இடது கண்ணு துடிச்சா நீ கல்யாணம் பண்ணிக்கு போற மச்சானே பார்க்க போறேன்னு அர்த்தம். சீ போமா. தூசி வந்திருக்கு, வேலை பாரு. புகாரு 3 டீ. அம்மா இன்னொருத்த மாதிரியா பாக்குறம்மா. நீ ஏண்டி அவனை பாக்குற? அவனே பொல்லாதுவ. குழந்தைக்கு பலூன் கேக்குறான், கூப்பிட்டு
அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு பலூன் வாங்கிட்டு வா. வாரியா பாருங்க, அடிக்கடி கடலுக்குலாம் வராதிங்க. போயிட்டு வாங்கண்ணா. வரண்டா. அப்புறம் கூப்பிடுமா. ஐயா வணக்கம் ஐயா. நீதான் பிச்சையா? ஊர்ல இருக்கிற ஆடு மாடு கோழி இதெல்லாம் திருடுறதா உன் பொழப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. திருட்டு நாய என்கிட்டயே போய் சொல்றியா? ஒரு மாசமா உன் ஃபைல பார்த்துட்டு தான் இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. இந்த கணேச மோட்டர்ல கை வச்சேன்யா, அந்த ஆளே மன்னிச்சு விட்டுட்டான்யா. இந்த முருகன் தாயா என்னை அடிச்சு சித்திரவதை பண்ணி ஊருக்குள்ளேயே நுழைய விடாம பண்ணிட்டு இருக்காயா. நான் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து 1 மாசம் ஆச்சுங்க. சரி, நாளைக்கே போ. நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கே ஊருக்குள்ள போவேன். ஊருக்குள்ள போனா மட்டும் பத்தாது, முருகனோட வீட்டுக்குள்ளே போகணும். கண்டிப்பாயா, வரேன். ஜெயில கஜா பொண்ணு கேட்குறாங்க. டெல்டாவில் உனக்கு பெரிய தாதான்னு வேற சொல்லிக்கிறாங்க. நீ என்னன்னா குழந்தை மாதிரி பலூன் பாக்கெட்டா கேட்டுக்கிருக்க? இந்தா மனு போட்டு பார்க்குறேன், பூரா பலூனா வாங்கிட்டு வரலாங்க. தம்பி நானே வண்டி நேரம் எம்ஜிஆர் காலனி கொடு. மாப்ள, முதல்ல வீட்டுக்கு போவோம், அப்புறம் எங்க வேணா போலாம். வீட்டுக்கு கொடுப்பா. மா இங்கே உட்காருங்க. வாங்க மாமா. வாயா வாயா. ஏய் ஏய் ஏய், அப்படியே போட்டா சரி. இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தா முதல்ல குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. போ வலை பக்கம் போய் குளிச்சுட்டு போ. உன் ஏற்பாடு. மாப்பிள்ளை கேட்ட நல்ல மாமா. ஏண்டா உனக்காவது அறிவு வேண்டாம்? அவனுக்கு சீக்கிரத்துல ஒரு கால் கட்டு போடணும்னு. நான் என்னமோ வேணான்ற மாதிரி சொல்றேன். உன் புள்ள வர அவன்கிட்ட சொல்லு. ஐயா அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டியா? போதுமா, முக்கியமான வேலை இருக்குமா. சரி ஒரு வாய் சாப்பிட்டாது போ. நம்ம தண்ணி குடிச்சு போறோமா. ஐயோ சொன்ன பேச்ச என்ன கேட்டிருக்க நீ? ஏய் இவன் எங்க வந்தா? அங்க ஏன் எகுற? நான் தான் வர சொன்னேன். மாமா சரியில்லை மாமா. எல்லாம் சரியா தான் இருக்கு. அந்த பையனுக்கு நீ என்ன வக்காலத்து வாங்குறியா? ஊருக்கட்டத்தனமா பேசிக்கிட்டு அவன் எத்தனை நாளைக்கு தான் உங்க 2 பேருக்கும் பயந்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க வராம இருப்பான்? அதுக்கே கல்யாண காட்சி நடந்திருந்தா தானே பொண்டாட்டினா என்ன பிள்ளைங்கன்னா என்னன்னு அவங்க அருமை பெருமை தெரியறதுக்கு. புள்ளுக்குட்டிக்காரி அவளை பாடுறா, பாவண்டா. அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். இப்ப அவன் திருந்தி வாழணும்னு நினைக்கிறான். அவனை அதோட மன்னிச்சு விடுறத விட்டுட்டு அவனை மேல மேல கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காத. ஏய் எங்கடி அவன்? கூப்பிடுறே. வாயை அடிக்க மாட்டாங்க. சீக்கிரம் வாடா. இத பாரு, அவன் மேல உனக்கு கோபம் இருந்தா அவனை கூப்பிட்டு 2 அடி அடிச்சிடு. பாவம் அவன். அதுக்குன்னு அவனை இப்படி கஷ்டப்படுத்தாத, புரியுதா? கேட்டியடா? அம்மா சொன்னாங்கிறதால தான் விடுறேன். இனிமேல் சைக்கிளை காணும், பம்பை காணும், மோட்டார் இன்ஜினை காணும்னு தகவல் வந்துச்சு, தொலைச்சி விடுவோம். தொலைச்சு என் கூட இருந்தவங்களாம் அடிச்சுட்டு தானே வருவான். இந்த மாதிரி சல்லி வேலை பார்த்துட்டு வர மாட்டான். இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். ஓ ஏ பிச்சை இங்க வா வா. இந்தா போய் கறிகிரி எடுத்து சமைச்சா விடு போ. இதான் என் புள்ள மனசு. என் புள்ள கூடவே இருந்துட்டு எப்படிடா இப்படி கெட்ட பேர்லாம் வாங்குறீங்க? அம்மா நான் கிளம்புறேம்மா. ஐயா அர்ஜென்ட்டா இருடா. போறேன். ஐயோ உனக்காக நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் வச்சிருக்க, இருந்து சாப்பிட்டு போ. இதை விட எனக்கு ஒரு பெரிய விருந்தங்க இருக்குமா. ஆமா சொல்லிட்டு வாமாமா. டேய் டேய் இருடா. அவன் தான் ரெக்க கட்டிட்டு பறக்குறான், நீ எங்க பறக்குற? அப்படி எங்க அவசரமா போறீங்க? உன் பையனுக்கு இது வரைக்கும் நம்ம 2 பேரும் எத்தனை பொண்ணை பார்த்திருக்கோம்? அதை ஏன் கேக்குற? 100 பொண்ணுக்கு மேல பார்த்தாச்சே. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தே தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கானா? அப்படி சொல்லியிருந்தாதான் இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒருத்தி வந்திருப்பாள. அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே. இனிமே உனக்கு அந்த கவலை இல்ல. என்னடா சொல்ற? இப்போ பையன் பொண்ணை பார்க்க தான் போயிட்டு இருக்கான். நிஜமாவா சொல்ற? எந்த பொண்ணு? எந்த பொண்ணுன்னு இப்ப கேட்காத. இப்பவே நான் சொல்லிட்டேன்னா உனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா வந்துட்டேன் மாப்பிள்ள. ஏய் பாக்குறதா பாக்குறீங்க, பாக்குறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். முக்கிய
முக்கியமா நம்ம வீட்டுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற பொண்ணா பாருங்கடா. வாய்க்கு ருசியா சமைக்கிற பொண்ணை பாருங்க. இனிமே கொல்ல போற உட்காந்து சுட்டு தான் திங்கணும். சீக்கிரம் வாயா. வரேன் மாப்பிள்ள. டேய், என்ன உளறிட்டு போறான் இவன்? வந்துட்டேன் மாப்பிள்ள. ரெடி ரெடி. கிளே 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 பொள்ளாச்சில இருந்து காட்டு பூனை பிரியாணி ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுக்க கூடாது. அவளுக்கு எதுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும்? கட்டிக்க போறேன் நான் வாங்கி கொடுக்காம ரோட்ல போற கண்டவன வாங்கி கொடுப்பா. இது பாரு, கட்டிக்கு போறோம் கிட்டி போறானே மரியாதை கட்டு போறோம். ஏன் கட்டு போவான்? நான் தான் முறை பையன். நம்ம கொலை வளர்க்க போறாரா? நான் வேணானா தான் வேற அவனு கட்டி கொடுக்கணும். நான் தான் உன்னை இல்ல இல்ல உன் மகளை கட்டிக்கிறோம்ட்டல்ல. ஆமா, என் முத பொண்ணை கட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு பார்த்தாதா? அது பார்த்தாது இன்னொருத்தையும் சேர்த்து வச்சு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். இப்ப என் மூணாவது பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு பாக்குறியா? பொண்ணை கட்டி கொண்டு கூட்டிட்டு பேங்க்ல போடுறதுக்கா? நாசம் பண்ணி கெடுத்தா தான் குடும்பம் வளரும். அதையெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. இது மட்டும் என் மச்சானுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, உன்னை குறி சூரமா சுட்டு போடுவாரு. யாரு இந்த தண்ணியில உருண பண்ணி மாதிரி போன உன் புருஷன் அவனை சொல்றியா? அவன் வேணா இந்த கூட்டத்துக்கு தலைவனா இருக்கலாம். ஆனா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இன்னைக்கே 3:30 மகளுக்கு தாலியை கட்டி 4:30 முதலிரவு நடத்தி கூட்டி போயிடும் பொள்ளாச்சிக்கு. ஏன்னா என்ன எவனுமே கேட்க முடியாது. சாமி சாமி என்ன இந்த பக்கம் வந்துருக்கு? பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சாமி, இந்த ஆளு கொஞ்சம் என்னன்னு சாமி முடிச்சு போட்டு வந்து பிரச்சனை பண்றாரு எங்க கிட்ட. மஞ்ச புனியன் மாட்டிக்கிட்டான். சேராட்ட ஓட்ட போறேன்னு சொல்லி பொள்ளாச்சில வச்சு அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். இப்ப என் மூணாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி கேட்டு பிரச்சனை பண்றான் சாமி. எங்க போயிருக்கு? தேனிக்கு போயிருக்கு. ஏற்கனவே ஒரு 2 பொண்டாட்டி இப்ப 3வது பொண்டாட்டி கேக்குதா? அடிச்சு விடுவோம் பிச்சு. இனிமே அந்த ஊர் பக்கம் பார்த்தா கொண்டே விடுவோம். எல்லாம் போ போ. இவன் மட்டும் இல்ல, வேற எவன் பொண்ணு கேட்டாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? சரிங்க சாமி. அண்ணே வணக்கண்ணே. வண்டி ரிவேஸ் விடு. உட்காருங்கண்ணே. வணக்கண்ணே. வாடா, நல்லா போயிட்டு நல்லா போகுதுண்ணே. அந்த பொண்ணு எங்கடா? ஏண்ணே? போய் கூட்டுவாடா. எதுக்குண்ணே? போடா, முக்கியமான பொருள் ஒன்று வாங்கணும்டா. போடா கூட்டுவாடா. வாடா. அண்ணே வணக்கண்ணே. நம்ம லாரி மடக்கணும் ஆரே நிக்கிறானே. அப்படியா? அவனை போய் தூக்கிட்டு சொல்லிருக்கேன் மாமா. ஏய் போங்கடா. போங்கப்பா, போய் தூக்கிட்டு வாங்க. பொண்ணு வந்துருமா? வந்துடும் மாப்பிள்ள. அதுக்கு என்ன மாப்பிள்ள? ஏய் இந்த பக்கம் வா. அண்ணே ஏதோ வான்னு சொல்றல. உங்ககிட்ட வா வா வந்துடல. வா. அண்ணே உங்ககிட்ட ஏதோ பொருள் வாங்கணுமா? என்ன? கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, தேனு வேணும். அண்ணே தேனு என்கிட்டயும் இருக்குண்ணே. உங்ககிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் தேனு, இதுதான் ஒரிஜினல் தேனு. இருக்கா? இருக்கு. ஊத்து. அட ஓட்ட ஓட்டையா தான் இருக்கு. என்னடா அது மாப்பிள்ள? காதல்ங்கிறது கருவாட்டு குழம்பு மாதிரி. சமைக்கிற வரைக்கும் நாத்தம் அடிக்கும், சமைச்சதுக்கு அப்புறமா வாசம் அடிக்கும். வாசம் அடிக்குதானே? தெரியாம பண்ணிட்டேன், விட்டு சொல்லுங்க. என்னடா என் வண்டிக்கே பர்மிட்டா? அக்கா அக்கா, இப்படி மூடி இருக்கும் போதே வாசனை மூக்க தொலைக்குதே. சாப்பாட போடு. இதுக்கு மட்டும் என் பிள்ளைய விட்டுட்டு தனியா வந்து உட்காரு. என் பிள்ளைக்கு பிடிக்குமேனு வெறா மீன் குழம்பு வச்சுட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா அவன் வேலைக்கு ஒழுங்கா வந்து சாப்பிட்டுருப்பான்ல. ஐயோ அக்கா, அவனுக்கு வெறாமணி பிடிச்சதெல்லாம் நேத்தோட. இன்னைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான். என்ன பிடிக்கும்? சீக்கிரம் வா. நம்ம மைட் இருக்கா? இன்னைக்கு காட்டு கூட கிடைக்கல சாமி.
குழந்தை ஏதோ கத்துத. இந்த காடை தான் சாமி கடிச்சுத. போய் உரிச்சி பக்காவா க்ளீன் பண்ணி எடுத்துருவா போ. சரிங்க சாமி. ஏய், உன் பேர் என்ன? கிளியோபாட்ரா. என்ன பட்றா? கிளியோபாட்ரா. யார் வச்சது உனக்கு பேரு? அவனா? ஆமா, அந்த வண்டியில தொங்குறது என்ன? பச்சை குத்துற மிஷின். பச்சைலாம் குத்துவியா நீ? இந்தாங்க சாமி. ரைட்டியா? நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணல? க்ளீன் பண்ணிட்டேன் சாமி. சரி சரி. என்னைக்கும் 1000 ரூபா தானே கொடுப்பீங்க சாமி. இன்னைக்கு அதிகமா இருக்கு. தங்கச்சிக்கு பேர் என்ன வச்ச? கிளியோபாட்ரா சாமி. வச்சுக்கிறேன். வரேன் சாமி. அண்ணே, தம்பி ஃபோன் பண்றானே. போய் சுட்டு வை. ஏய் தம்பி, சொல்றா. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். கிளியோபாட்ரானா யாரா? அண்ணா உலக அழகிண்ணா. உலக அழகின்னா நம்ம ஐஸ்வர்யா மாதிரிடா. அதுக்கு மேலண்ணா உலகத்துக்கே அவ தான் முதல் அழகி. என்னடா சொல்ற? சரி வைடா. ஐயோ, அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. சீக்கிரம் ஊத்து. ஏன் வைக்கப்படுற? நிறைய ஊத்து. பறக்காத. என்னடா அப்படி பாக்குற? மீன் தான். இனிமேல் இந்த மீனை உன் பையனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. அவனுக்கு இனிமேல் கொக்கு, காடை, கௌதாரி இந்த மாதிரி விஷயம் தான் பிடிக்கும். என் புள்ளைய பத்தி குதர்க்கமா சொல்றதையே வேலையா வச்சிரு. மாப்பிள சாப்பிடு. என்னம்மா, அம்மா கோவமா இருக்காங்களோ? குழம்பு ஊத்துக்கா. மாப்பிள குழம்பு அப்படியே தேன் மாதிரி இருக்கு மாப்பிள. சாப்பிடுங்க மாப்பிள. இவனும் இதே மாதிரி பாக்குறான். இந்த காடை, கௌதாரி, காட்டு பூனை இதெல்லாம் சமைக்க தெரியுமா உனக்கு? முள்ளு. ஏண்டா உனக்கு பிடிக்குமேனு விரால் மீன் குழம்பு வச்சா காடை வேணும் கௌதாரி வேணும்னு கேக்குற? இப்பெல்லாம் வர வர என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சு. ஒரு சிக்கனு மட்டனு அது இதுன்னு மாத்திக்காம தானம்மா டெய்லி மீன் குழம்பு வச்சு வாய் புளிச்சு போச்சுமா. அதெல்லாம் இல்ல, என் மேல பாசம் இல்லாம போயிடுச்சு. அதான் சிக்கனு மட்டனு கேக்குது. பச்சை குத்துலியோ சாமி பச்சை. மாமா, இந்த பச்சை குத்துறல போய் கூட்டுவா மாமா. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு பச்சை குத்தி காட்டுறமா. நீ பச்சைனா குத்து, சிகப்புனா குத்து, எதையோ பண்ணி தொலை. இவன் அம்மா மேல உள்ள பாசத்துல பச்சை குத்துறானா இல்ல? ஏமா பச்சை குத்துறமா. சாப்பிட்டே போங்க. போமாமா, அந்த புளி கூட்டுவாமா. நம்ம சாப்பாட்டுக்கே ஆப்பு வைக்குது இந்த லவ். மாப்பிள்ள பச்சை குத்துனுங்கிறாரு. போமா, ஒண்ணு செய்ய மாட்டாரு. போமா, பயப்படாம போகலி. நல்லா வலிக்காம பார்த்து விடுமா. வா உட்காரு. எனக்கு தெரியும், போயா. சரி இதுக்கப்புறம் நான் ஏன் இங்க நிக்க போறேன்? கையை காட்டுங்க சாமி. இங்கெல்லாம் குத்த முடியாது, ஒரே பொண்ணா இருக்கு. இங்க குத்த முடியாதா? எதுக்கு சாமி சட்டையில கழட்டுறீங்க? இங்க குத்து. இங்கெல்லாம் குத்த முடியாது சாமி. குத்துறட மூஞ்சில குத்துறேன். உட்கார். எடி ஜாமான. கிளியோபாட்ரா. பேர் குத்த முடியாது சாமி. குத்துறட மூஞ்சில குத்துறேன். குத்துறி. மாமாவுக்கு வலிக்கும். ஷார்ட்டா கிளின்னு குத்து.
என்னோட அழக மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட்ல இருந்து என் பேரையும் கெடுத்துட்டான். டெல்டால அவன் ஒரு குட்டி அரசாங்கமே நடத்துறான் சார். எத்தனை வருஷம் தானே அவனுக்கு அடிமையா இருக்குது, வெட்டி பொறி போட்டுடா. டேய், அவனை கொல்றது ஒண்ணும் ஈஸி இல்ல. முதல்ல அவன்கிட்ட இருக்கிற பவரை புடுங்கணும். சூரனை கொன்னது முருகன், இந்த முருகனை கொல்ல போறது இந்த சூரன். இந்த சூரன் இந்த சூரன் இந்த சூரன். டேய், பழஞ்சக்கரை எல்லாம் தட்டுல வச்சு எடுத்து வரியா? எடுத்து வரேண்ணா. என்னன்னு பழக்கத்தோட வெள்ளையும் ஜெல்லையுமா வந்திருக்கீங்க? மீசையெல்லாம் முறுக்குறாரு. கிளியப்பட்டவன் அண்ணன் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஊரோஜ் அடிப்பாயன. மாப்பிள்ள தோழ நீதான் பழத்திட்ட மாத்த போறோம். வா. ஐயோ, இவன் வேற துப்பாக்கியோட உட்காந்துருக்கான். ஐயோ வாங்க சாமி. வாங்க சாமி. என்ன இந்த பக்கம்? வணக்கம் சாமி. ஒண்ணும் இல்ல, கிளியோபாட்ரா இருக்கல்ல உங்க பொண்ணு. என் பொண்ணு வேணாம்னே. கம்னுடா, நான் பாத்துக்கிறேன். அண்ணன் இருக்கல்ல, உங்க பொண்ண பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். உங்க பொண்ணு தேனு வித்துட்டு இருந்துச்சு. சொல்லுங்க சாமி. எனக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம அவஸ்தைப்பட்டு இருந்தேன். நானும் ஒரு 4-5 டாக்டரை பார்த்தேன், சரியா வரல. உங்க பொண்ணு கொடுத்த தேன்ல தான் சரியா போச்சியா? எல்லாம் என் பொண்ணு கைராசிங்க. அதான் நேர்ல பார்த்து பழத்திட்ட கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அதான் உங்க பொண்ணு கையிலேயே கொடுத்து போலாம்னு. உஷா, கிளியை கூப்பிடு. ஏ கிளி வா வெளியா. வந்திருக்காங்க. வா வெளியா. ஏ கிளி இல்ல, வா வா வெளில. சாமி கொடுக்கறத வாங்கிக்க. மாப்பிள்ள ராத்திரி பூரா ஏதோ கவிதை சொல்றேன்ட்டு என்னை தூங்க விடாம இப்படி பண்ணிட்டியே. போய் தெரிஞ்சு இவ்வளவு நேரம் வானத்தே பார்த்துட்டு இருக்கிய. இப்பயாவது கவிதை சொல்லியா? நான் எழுதி குத்துட்டு வேற வேலையை பாக்குறேன். நோட் பண்ணு. கடலூர் மாவட்டத்துல நான் ஒரு கள்ள கொல்ல எழுது. நாகப்பட்டினம் மாவட்டத்துல நீ ஒரு நல்ல புள்ள. நம்ம 2 பேரும் சேர்ந்து பெத்துக்குவோம் ஒரு 40 புள்ள. மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கோ. வாடி புள்ள. மாப்பிள்ள, இது வரைக்கும் நான் எத்தனையோ கவிதை படிச்சிருக்கையா, ஆனா இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுற வாய்ப்பை நீ தாயா கொடுத்துருக்க. இந்தா வச்சுக்க. நீ யாரு? மாமா. அப்ப ஏன் கொடுக்குற? நீ போய் குடியா? இந்த ஒரு வேலை தான் எனக்கு கொடுக்கல. போடி, நீ போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. தெரியலடி, அண்ணன் கிட்ட சொன்னா என்ன பிரச்சனையாகும்னு. வா சொல்லலாம் வா. நல்ல வேலை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணே, நான் ஒரு விஷயம் சொல்லணும்ண்ணே. என்ன விஷயம்? நீ கோவப்பட்டு அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டக்கூடாது. சொல்லுமா. டெய்லியும் காலேஜ் வாசல்ல எனக்கு ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்து டார்ச்சர் பண்றானே. பதிலுக்கு நீ எழுதி கொடுக்க வேண்டியதானமா? அண்ணா, காதல்ங்கிறது கருவட்டு குழம்பு மாதிரி. சமைக்கிற வரைக்கும் நாத்தம் அடிக்கும், சமைச்சதுக்கு அப்புறம் வாசம் அடிக்கும். உனக்கு வாசம் அடிக்கல? ஐயோ மாமா, அண்ணனுக்கு என்னாச்சு மாமா? என்ன, ஒரு பொண்ண லவ் பண்றான். ஹாய், அண்ணி வர போறாங்க. ஊருக்குள்ள முன்னே மாதிரி வர்றதே இல்ல. நம்ம 2 பேரும் அமெரிக்கா போயிடலாமா? நான் ஏன் அமெரிக்கா வரணும்? ஏற்கனவே 7 அதிசயம். ஒபாமா உன்னை பார்த்தாருன்னா கூடவே மாட்டாரு. 8வது அதிசயமா உன்னை உருவாக்கிடுவாரு. பஞ்சாயத்துன்னு போறதுனால தான் உன்னை பார்க்க முடியல. கவலைப்படாத, இனிமே டெய்லி வந்து பாக்குறேன். என்ன பார்க்கணும் பேசணும்னு யாரும் இங்க ஒப்பாரி வைக்கல. ஏதாவது வாங்க தாண்டா வாங்க, இல்லைன்னா வழியை விடு. நெல்லு பொருள் தானே வாங்கணும். கொடு. இது என்னது? கிளி. எப்படி ஊத்துறது? தேங்கப்பா கொடு. வளையல் எடு. சைஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு கரெக்டா இருக்கானே, நீயே கொஞ்சம் போட்டு பாரு. உன் கை சைஸ் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு, கைட்டு கொடு. இது என்ன?
இது என்ன விசில். ஊதுமா? லிப்டிக்கு இதெல்லாம் உனக்கு தான். நான் கட்டிக்க போகிற பொண்ணும் நீ தான். நான் கல்யாணம்னு ஒன்று கட்டிக்கிட்டா அது உன்னதான் கிளி. உன் கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறினா அது நான் கட்டுறதா இருக்கும் கிளி. சரியா? கவலைப்படாத கிளி, கல்யாணம் பண்ணிக்கிறேன். வணக்கம் தம்பி. என்ன வர சொல்லியிருந்தீங்களாமே? தென்னம்பரம் குடி என்ன தரவுனீங்களே, சரியாயிடுச்சா? ஏதோ பரவாயில்லண்ணா. இந்த பாசிமணி வித்துக்கிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா. அண்ணே கொஞ்சம் கலரா இல்லைண்ணே, செம்ம கலரா. அந்த பொண்ணை பாத்தியாடா? அண்ணா பார்க்கறது என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்கேண்ணா. பேரு கிளியோபட்ரா. எல்லாரும் கிளி கிளின்னு கூப்பிடுவாங்க. அந்த கூட்டத்திலேயே செம்ம அழகா இருப்பானே. அண்ணா செம்ம ஃபிகர்ண்ணா. அதை நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். ஏன்டா அந்த பக்கம் காணும்? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வித்துட்டு அப்படியே போயிடுறானே. எவனோ நடிகர் அஜித் மாதிரி இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கானா. அவன் அந்த பொண்ணு போகும்போதும் வரும்போதும் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆப்பிரிக்கா கூட்டின்னு போகிறேன், அமெரிக்கா கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்கான். அவன் மட்டும் உங்கள் கையில் கிடச்சான் சக்கதானா? சரி, அவனை கண்டுபிடிக்கடா, நானே கை காலை முடிக்கிறேன். அது அண்ணா வணக்கண்ணா. எதுக்கு? நானும் ஒரு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த கிளி சிக்க மாட்டேங்கிறேன். ஐயோ வாங்க சாமி. வணக்கங்க. வாங்க சாமி. என்னங்க சாமி திடீர்னு இந்த பக்கம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. உங்க பொண்ணு கிளி 2 நாளா தெரு பக்கமே வரல மணிவிக்க. என் தங்கச்சி பாசிமணி வாங்கணுமா. சரிங்க சாமி. போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு. அதான் கிளியை பார்த்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் பொறுங்க சாமி. ஏ கிளியே இங்க வா. எங்களையும் மதிச்சு மணி வாங்கி எங்க குடிசைக்கு வந்தீங்களே, ரொம்ப நன்றி சாமி. ஏ கிளியே, சாமி சொன்னது கேட்டீங்களா? ஏன் அவங்க தெரு பக்கம் போறதில்ல? அம்மா அங்கெல்லாம் போக முடியாதும்மா, அங்கெல்லாம் ஒரே நாய் தொல்லம்மா. ஏ நாயின்னு கொலைத்தான் செய்யும், அதையெல்லாம் பார்த்தா நம்ம கொலைத்தானே பண்ண முடியுமா? பாரு சாமி குடிசை தேடி வந்திருக்குது. ஏ என்னவன்னு கேட்டு கொடுத்து அனுப்பி விடு. இது நாய் இல்ல, வேற நாய், வெறி பிடிச்ச நாய். ஏ நீ ஒண்ணும் பேசாத, இது பாரு சாமி கிட்ட பார்த்து கொடுத்து அனுப்பி விடு. தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு இனிமே இங்க வராத. எடுத்துக்கலாமா? கூச்சப்படாம குடு. உஷா பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. வெக்கப்படாம எல்லாரும் சந்தோஷமா எடுத்து குடிங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு. ஏய், எனக்கு ஒண்ணும் தெரியாது. யாருப்பா போன்ல? மாமாட்ட கேளு. மாமா தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அம்மாட்ட பேசு. டெல்லியில இருந்து தம்பிமா சொல்லலன்னு டென்ஷன் ஆவறாமா? எதுக்கு டென்ஷன் ஆனோ? இது அப்பவே பேசி முடிவு பண்ண விஷயம் தானே. ஹலோ என்னம்மா திடீர்னு நிச்சயதார்த்தம்? திடீர்னு இல்லடா. ஏண்டா இந்த விஷயம் என்ன இன்னைக்கு முடிவு பண்ணதா? உன் தங்கச்சி பிறந்த அன்னைக்கே உன் மாமா மகனுக்கு தானே முடிவு பண்ணுது. இன்னைக்கு சும்மா சாஸ்திரத்துக்கு அவங்க வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லடா தம்பி, உன் அண்ணன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டினா அவர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய சோதனை இருக்கு, அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷம் சரியா போயிடும்னு சொன்னார். அதுக்கு தான் அவங்கள வர சொன்னேன். கல்யாணத்தை அடுத்த வாரமே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க கல்யாண மண்டபத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்துறேன். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மினிஸ்டரோட பசங்கம்மா. அண்ணன்ட்ட சொல்லி நல்ல ரூமா போட்டு வைக்க சொல்லுமா. சரி சொல்றேன் வை. கிளம்புறாங்களா? தம்பி என்ன சொன்னா? வரேன்ட்டானாமா? அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட வரேன்ட்டான். அவன் கூல் ஆயிட்டானா பரவாயில்லமா, நான் ரூம் போட்டுறேன். பண்ருட்டில ஒரு மண்டபம் ஃப்ரீயா இருக்குதா சொன்னாங்கம்மா. ஐயோ அவங்களுக்கு சரி, நமக்கு சரிதான்ப்பா. சரி பார்த்து முடிவு பண்ணிடலாம். உன் தம்பிக்கு மட்டும் நல்ல ரூமா போட்டுப்பா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரான். வா அவங்க வழி அனுப்போம். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சாமி. ஜெமினி எப்படி இருக்க? தங்கச்சி கல்யாணம் வந்துடுறியா? வராம இருப்பேன் நானு. தனியா வந்துடாதடா. சுத்து விளக்க தூக்கிட்டு கூட்டமா வந்துருங்க. வரேன்டா. எல்லாரும் வந்துடணும். குடும்பத்தோட வரேன். கேக்குதா? என்ன கொண்டுருவீங்க தெரியாதா? என்ன கிளி? அவ்வளவுதான் பாத்துக்க. கிளி எதுக்கு சாமி என்ன தீட்டு வரீங்க? விடுங்க சாமி.
விடுங்க சாமி விடுங்க சாமி. அண்ணன் சொன்னபடி கேளு, இல்லைன்னா குத்தி விட குத்தி. ஏய், நான் யாரா? என்ன சாமி அப்படி கேட்டுட்டீங்க? டெல்டா மாவட்டம் முழுக்க உங்களை சொன்னா தெரியாதா? நான் என்ன தொழில் பண்றேன்? கள்ள சாராயம், கட்ட பஞ்சாயத்து, மணல் கொள்ளை. இதில் சாராயத்தை ஊற்றி கலர் பவுடரை போட்டு டெல்டா மாவட்டம் முழுக்க பிராந்தின்னு விட்றீங்க. உனக்கு தெரியுது, உன் தங்கச்சிக்கு தெரியலடா. தங்கச்சிக்கு 1.5 மாசமா உன் தங்கச்சியை ஒரு தலையா காதலிக்கிறேன்டா. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். சமூக விரோத செயலில் ஈடுபட்டு பல கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கேன். என்னை கட்டி வச்சிருவோம் தங்கச்சியை. நீங்கள் பல கோடி வச்சிருக்கலாம் சாமி. தெரு கோடியில் இருக்கிற எங்கள் சாதி சனத்துக்கு தான் என் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன் சாமி. 1.5 மாசமா லவ் பண்ணல, நீங்கள் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அவ சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னா தூக்கு மாட்டி தொங்கிடுங்க சாமி. எங்களை ஏன் சாமி டார்ச்சர் பண்றீங்க? எங்களை விடுங்க சாமி. தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவன முருங்க மரமாட்டோம் முறிச்சு அண்ணா டெல்டால நீங்க எவ்வளவு பெரிய ரவுடி, நீங்க போய் ஃபீல் பண்ணலாம் அண்ணா. விடுங்க அண்ணா. போடா. என்னடா பெரிய ரவுடி? லவ் பண்ணி பாருங்கடா. எல்லா பையனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு பையன் கூட ரவுடியா இருக்க மாட்டான்டா. தெரியுமா, 10 போலீஸ் பாதுகாப்புல போற அக்யூஸ்ட அட்டாக் பண்ணி தூக்குற இந்த அட்டாக் முருகனே அட்டாக் பண்ணி விட்டாடா. எவனு தெரிஞ்சுங்கடா, பயம்னா நான் போன் பண்ணா மளிகைகள்ல மளிகை வரும், கறிகள்ல கறி வரும், ஆட்டோ வரும், பஸ் வரும், மாமூல் காசு வரும். ஏன் போலீஸுக்கே என் மேல பயம் வரும்டா. ஆனா இவளுக்கு என் மேல காதல் வரலையடா. வேணாண்டா. அண்ணே கவலைப்படாம இருக்குண்ணே. 3 வார்த்தை சொல்லுங்கண்ணே, இந்த அசிங்கப்படுத்திடுறேன். சேர்த்து வைக்க சொன்னா செத்து போ சொல்றியா? அழக பத்தி எனக்கு தான்டா தெரியும். அவன் மூஞ்சி அசிங்கப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில தனது மூஞ்சியை பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு துடி துடிக்குது நான் பார்க்கணுமாடா? அழகோட வலி எனக்கு தான்டா தெரியும். வேணாண்டா. காதலிச்ச பொண்ணு அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்டா. நண்பன் கூட தண்ணி அடிச்சா ஜாலிடா, நண்பா பொண்ணுங்களை காதலிச்சா காலிடா. நண்பன் கூட தண்ணி அடிச்சா ஜாலிடா, நண்பா பொண்ணுங்களை காதலிச்சா காலிடா. தாடி 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 கருப்புடா, நீ லவ் பண்ற லேடி ரொம்ப சப்புடா. அவ கிளிய போலடா, நீ புளிய போலடா. அவ கூவம் குயிலடா, நீ கூவாங்கடா. அவ அழகு ராணிடா, கட்டக் முருகா உன்னாட்ட கத்தியாக்கிட்டாலே முருகா. நண்பன் கூட தண்ணி அடிச்சா ஜாலிடா, நண்பா பொண்ணுங்களை காதலிச்சா காலிடா. பாசம் காட்டும் காதல், பெரு நாயை போல அலைய வைக்கும் காதல், ராட்டினம் போல் சுத்த வைக்கும் காதல், ராத்திரி தூக்கத்தில் பித்தனாக்கும் காதல். பேஸ்புக்கில் பிக்கப் ஆகும் காதல், நேரில் பார்த்து நஸ்கட்டாகும் காதல், பைக்கனூரில்
ஓட்ட சொல்லும் காதல் பின்னாடி 108 ஏத்தி அனுப்பும் காதல் காதலிக்கிற தோழா நீ போயிடாத பாடா காதலிச்சு தோத்து வந்த நண்பர்களை பாரு இந்த உலகத்தில் உயரமான காதல் எது கேளு முருகா காது கொடுத்து கேளு உன்னோட ஒரு தலையான காதல் தானே உண்மையான காதல் அதுதான் உண்மையான காதல் கட்ட 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 முருகா உன்னாட்ட கத்தியாக்கிட்டாலே முருகா அழகு பார்க்கும் காதல் சொல்லாமலே வந்து விடும் காதல் மனச சோகத்துல தள்ளி விடும் காதல் ஓஹோ தம்மடிக்க சொல்லுமட காதல் கனவுல தாலி கட்டி கும்மி அடிக்கும் காதல் கிரெடிட் கார்ட காதலிக்கும் காதல் பில் பேலன்ஸ் ஆனா எஸ்கேப் ஆகும் காதல் காதலிக்கிற நண்பா என் காதல வந்து கேளு காதலிச்ச பாவத்தால கருத்து சொல்லுறேன் கேளு நீ காதலிக்க ஆசைப்பட்டா என்ன வந்து கேளு முருகா காதல் கொடுத்து கேளு ஒரு தல காதல பத்தி தெரிஞ்சிக்க ராஜேந்திர கேளு டி ராஜேந்திர கேளு அன்பன் கூட தண்ணி அடிச்சா ஜாலிடா அன்பா பொண்ணுங்களை காதலிச்சா காலிடா உன் தாடி 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 கருப்புடா நீ லவ் பண்ற லேடி ரொம்ப சவப்புடா அவ கிளிய போலடா நீ புளிய போலடா அவ பூவும் குயிலடா நீ கூவாடா அவ அழகு ராணிடா நீ அழுக்கு தோணிடா அவ பாரின் சரக்குடா நீ பண்ண சரக்குடா கட்டா 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 முருகா உன்னாட்ட கத்தியாக்கிட்டாளே முருகா வணக்கம் சார். வாடா பிச்சை, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. காய்ச்சிற சாராயத்துல இதை நீ கலக்கணும், அத்தனை பேரும் சாகணும். அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணும். அடுத்து நீ தாண்டா டெல்டாவுக்கு தாதா. என்ன சரக்குது வந்து பதுக்க மாட்டியா கிடக்குறேன். எவ்வளோ கிடந்தா பேக்கெட் போயா நீ எடுத்துட்டு வரேன். சரியா உன்னோட பெரிய தொலையா போச்சு. ஊத்துட்டுமாண்ணே ஊத்து மனுஷனை சாவடிக்குன்னு வராங்க. சரி சரி நான் மண்டபத்துக்கு போறேன். போ. ஹலோ புரியண்ணா, ஒரு 5 லிட்டர் சாராயம் வேணுண்ணா. அண்ணனுக்கு தெரியாம எடுத்துருவாண்ணா. மைதிலி, முதலில் தலைப்பு செய்திகள்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டில் விஷ சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பிரபல ரவுடி அட்டாக் முருகன் இல்ல திருமண விழாவில் சோகம். முருகனின் தம்பியும் உயிரிழந்தார். அட்டாக் முருகன் காய்ச்சிய கள்ள சாராயத்தினாலேயே அவரது தங்கையின் திருமண விழாவில் உறவினர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதனால் அட்டாக் முருகனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். டெல்டா பகுதியில் கள்ள சாராயம் மற்றும் மணல் கொள்ளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த ரவுடி அட்டாக் முருகன் தலைமறைவு. அடிச்ச பாத்தியா? இதாண்டா என் பாலிசி. தானா தப்பு பண்ணா தானா போய் சரண்டாங்களே, உங்களுக்கா இப்படி? என்ன பண்றது? இப்ப நான் போய் லாக் ஆயிட்டேன்னா பழைய கேஸெல்லாம் வச்சு என்ன முடிச்சிருவாங்கடா. தப்பு பண்ணவெல்லாம் தப்பிச்சிருவான். இதை நான் ப்ரூவ் பண்ற வரைக்கும் நான் கொஞ்சம் தலைமறைவா தான்டா இருக்கணும். எப்படியாவது ஊருக்குள்ள போயிட்டேன்னா மத்தெல்லாம் நான் பார்த்துக்கோண்டா. எப்படி ஊருக்குள்ள போறதாண்டா தெரியல. ஊருக்குள்ள போகணுமா நீங்க? எப்படி போவீங்க? போயிட்டு போதும்டா. நான் சொல்றத மட்டும் செஞ்சீங்கன்னா ஊருக்குள்ள மட்டும் இல்லைண்ணே, உலகத்தையே சுத்தி வரலாம்ண்ணே. ஃபர்ஸ்ட் உங்க பேரை மாத்துவோம். கிளியோபாட்ரா லவ் பண்ணவே சீசர். இனிமே உங்க பேரு சீசர். அடாவடியான அட்டாக் முருகன் போய் சைலண்டான சீசரா மாறுங்க. எத்தனை சினிமா பார்த்துருக்கோம். உங்க நடை உடை பாவனை அனைத்தையும் மாத்திருங்க. என்ன வேணாலும் பண்றேன். கிளி நம்பணும்டா. அஜிஜியா, இது ஒரு பெரிய விஷயமே இல்லைண்ணே. எங்களுடைய பாஷையை பழகிக்கங்க, கண்டிப்பா கிளி நம்பும். நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வார்த்தை முடியும் போதும் ஓ சாமியோ அப்படின்னு சொன்னா சரியா போச்சு. சரி சாமியோ. வெரி குட். இதே ஃபாலோ பண்ணுங்க. கிளி உங்களுக்கு தான் சாமியோ. ஓகே சாமியோ. ஒரு ஆளும் ஒரு டைப்னு எல்லாம் வேற மாதிரி மாதிரி இருப்பாங்க. நல்லா இருக்கியா? குனிஞ்சோன உட்காருண்ணே, உட்காருண்ணே. இது எங்க தாத்தா ஜெமினி நினைச்சு, இது எங்க பாட்டி கேஆர்ஜியா, இது எங்க அண்ணன். இவங்க 2 பேரும் எங்க ஒளி விளக்கு கும்பிட்டுக்குங்க. நல்லா கும்பிட்டுக்குங்க. அண்ணே, நீங்க ஆசைப்பட்ட கிளியோபாட்ரா ஏத்த வீடு தான். போக போக கரெக்ட் ஆயிரும். காலையில பாத்துக்கலாம். இப்ப போய் படுங்க. உள்ள வாங்க. வணக்கம் தலைவரே. யார் அது புதுசாகுது? தூரத்து சொந்தம், மெட்ராஸ் பூந்தமல்லி தான். அம்மா அப்பாலாம் மேலே போயிட்டாங்க, அனாதை ஆகிட்டாரு. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா என் கூடயே நான் அவர் தங்க வச்சுக்குவேன். அப்படியா? ஆமாம் தலைவரே. பேர் என்னப்பா? சீசர். சீசரா? என்னையா இந்த காலத்தில் சீசர் கீசர்னு? ரஜினி கமல்னு எதனா வச்சுக்கூடாது? வச்சுட்டாங்க. ஏன் தலைவரை? கிளி அழுதுட்டு உட்காந்துருக்குது. சைக்கிள் வாங்கி கொடுக்கலன்னு அழுதுட்டு இருக்கிறா. ஆமா, கூட்டத்தலைவன் தான் பேரு. குழந்தை எவ்வளவு நாள் ஒரு சைக்கிள் கேக்குது, வாங்கி கொடுக்க துப்பு இல்ல. இப்படிதான் எதனா புலம்பிக்கிட்டே இருப்பா. நீ அழுவாத கிளி, நான் வாங்கி கொடுக்குறேன். சரி வரேன் தலைவரே. வணக்கம் சொல்லிடுங்க. வரேன் தலைவரே. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கிளி ஏன்டா அப்படி அழுவுது? கிளியை பற்றி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அது ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த பொருள் மேலேயும் ஆசை வைக்காதுண்ணே. ஆசை வச்சிருச்சு, அது கிடைக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்குண்ணே. சைக்கிள் கேட்டிருக்குது, அவங்க அப்பா வாங்கி தர மாட்டேங்கிறாரு. இப்படியே எத்தனை நாள் அழுதுகிட்டே இருக்க போதோ தெரியல. இந்த காசு வச்சுக்க. சைக்கிள் தானே, உடனடியே சைக்கிள் வாங்கி கொடுத்துரு. இந்த நிலைமையிலேயும் இப்படி உதவி பண்ணுறேன்னு உண்மையிலே உனக்கு பெரிய மனசுண்ணே. சைக்கிளோட வரேன்னு.
ஜெமினி அவ முகம் எப்படிடா? இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ணே முகம் பார்த்ததையும் போலீஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏ ஜெமினி, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க உனக்கு எது பணம்? அங்க என்ன பார்வை? இந்த சைக்கிள் ஸ்பான்சர் சீசர். ஊருக்குள்ள ஒருத்தன் புதுசா வந்தா என்கிட்ட அறிமுகப்படுத்த மாட்டியா? இல்ல கிளி, அப்பா கிட்ட சொல்லிட்டேன். எங்கேயாவது திருடிட்டு வந்திருந்தா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ ஏன் ஒண்டி கட்டிட்டேன்? உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். பார்த்தா பாவமா தான் இருக்கு. என்ன ஜெமினி? சைக்கிள் கேட்ட ஏற்பாடு பண்ணியாச்சு. இதுக்கு பேர் தான் ஓட்டுறா? எனக்கு ஓட்ட தெரியாது, நீ கத்து கொடு. ஐயோ மோய், சின்ன பிள்ளைல ஓட்ட போறேன்னு போய் எனக்கு படாதாரத்துல பட்டுச்சு. இன்னமும் வலிக்குது. வேணா சீசர் உன்னை நல்லா ஓட்டுவார். இல்லம்மா, சீசர் நல்லா சைக்கிள் ஓட்டுவார்னு சொல்ல வந்தேன். சரி, சீசர் எழுப்பி விடு. நீ தானே சைக்கிள் ஓட்டி பழகணும், நீயே வந்து சீசர் எழுப்பிக்க. சீசர் சீசர். என்னடா அதிசயமா இருக்கு இன்னைக்குலே? சீசர் சீசர், சைக்கிள் ஓட்ட கத்து கொடு. சரி, சைக்கிள் ஓட்ட கத்துறேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒன்று கத்துக்கணும். என்னது? நீ எனக்கு துப்பாக்கி சுடுறத கத்தரணும். அதெல்லாம் கத்து கொடுக்க முடியாது. அப்பனா நான் சைக்கிள் கத்தர முடியாது. கத்து கொடுக்குறேன். நீ முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்து கொடு, அப்புறமா நான் துப்பாக்கி சுட கத்து கொடுக்குறேன். சரி, உட்காரு. சீட்ல உட்காரு. என்ன இடுப்பு பிடிக்கிற? அங்கெல்லாம் பிடிக்கணும், இல்லைன்னா உளுந்துருவேன். காலத்துக்கு படல வைய. வெள்ளி நிலவ அப்படி இப்படி இருந்தாதான் கத்துக்க முடியும். நான் வீட்டுக்காரி ஆகி புட்டேன். அள்ளி மலர நீ வசியோ செஞ்சு மயக்கி புட்ட. அள்ளி மலர நீ வசியோ செஞ்சு மயக்கி புட்ட. என் கடிகாரம் அது ஓடலையா, உன்னை பார்க்காம நேரம் போகலையா. அடி உன்னைத்தான் கடவுள் பரிசா கொடுத்தாண்டா. வெள்ளி நிலவ, அந்த வெள்ளி நிலவ நான் வீட்டுக்காரி ஆக்கி புட்டேன். அள்ளி மலர, இந்த அள்ளி மலர நீ வசியோ செஞ்சு மயக்கி புட்ட. முன்னு நான் கேக்கும் ரத்தத்துல சூடேறும். மொத்தத்தையும் நான் கேட்க என் நெஞ்சம் காத்தி பறக்கும். உன்னுடைய காலடியில் ஐயோ நான் விழுந்து கிடப்பேண்டா. நீ எனக்கு இல்லைன்னா அம்மாடி உசுர விடு வேண்டாம். நான் கலையில கண் முழிச்சு அத்தாடி உன் மகத்தை தேடுறண்டி. அடி எனக்கு என்ன ஆச்சு புரியல, வேச்சு தலைகிட நடக்கிறண்டி.
சொல்லு நீ சொன்னா உலகத்தை நான் மறப்பேன். நெஞ்சுக்குள்ள நீ வந்ததும் துணையில நீ வந்து நின்னதும் கனவுல முத்தம் கொடுப்பேன். அடிக்காட்டு புலி நான் தாண்டி என்னை இப்ப கட்டெரும்பாக்கி போட்ட. அடி 7 ஜென்மம் நாம் இங்கு பிறந்து சேர்ந்து இங்கு வாழ்ந்திடலாம். வெள்ளி நிலவ அந்த வெள்ளி நிலவ நான் வீட்டுக்காரி ஆக்கி புட்டேன். அள்ளி மலர இந்த அள்ளி மலர நீ வசியம் செஞ்சு மயக்கி புட்ட. என் கடிகாரம் அது ஓடலையா உன்னை பார்க்காம நேரம் போகலையா அடி உன்னைத்தான் கடவுள் பரிசா கொடுத்தாண்டா. எப்படி கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்ட. என்ன விஷயமா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்க? இந்த ஊர்ல ஒரு சின்ன காரணமா. அதான் கேக்குறேன், என்ன காரணம்? இந்த ஊர்ல ஒரு பொருளை தொலைச்சிட்டேன். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அந்த பொருளை கிடைக்கலன்னா? அந்த பொருள் கிடைச்சிருச்சு, அது சம்மதம் தான் கிடைக்கல. அது சம்மதத்தோட இங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அப்போ சம்மதம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ? இங்கிருந்து போறது என்னோட உசுரா தான் இருக்கும். சச்சா, அப்படிலாம் சொல்லாத. பொருள் கிடைக்கும், இந்த கிளி சொல்றேன்ல. சரி கிளி, நீயே சொல்லிட்டல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணே மாட்டிக்கங்கண்ணே, வாங்கண்ணே. காலையிலே வந்து என்ன எழுப்பி தொல்லை பண்ற. எதுக்கு எங்க வந்தா? சீசர் சீசர் சோதர்ன்ட்டு நம்ம இனத்துல ஒட்டவே இல்லையடா. ஏத புடி அதான் சீசன் சொன்னேன். என்னடா சீசர் சோதர்ன்ட்டு நம்ம கூட்டத்துல ஒத்துக்க முடியாதுடா. காட்டு பூனை மூத்திர வாட வரவே இல்லையடா. மெட்ராஸ்ல இருக்காரு, மெட்ராஸ்ல காடு இல்லைல, அதனால பூனை வேட்டைக்கெல்லாம் போனது இல்ல. நம்பால தான். ஹாய் கிளி, ஹாய் கிளி, வா வா வா. மாமாக்கு பலூன் கொடு. டேய் இத ஊதுடா, வா ஊது காட்டுறா. கிளி உங்க அக்கா வந்தால சமைச்சாலா? மாட்டி பாரு. என்ன பேசிட்டு அலர்ட் கிடக்குதே. மச்சர் பாக்க வந்தியாக்க? இவன் என்ன ஊதுற மாதிரி அவளை பாக்குறேன், அவ இவனை பாக்குறான். எங்க போறப்பல? சிதம்பரத்துக்கு போறேன். சிதம்பரம் வர வந்து போறோம். யாவரத்து வருவா? சீப்பே. ஐயோ இந்த வார் இந்த போறாள்ல, அவ என்னோட முறை பொண்ணு. அது மட்டும் இல்ல, நான் 3வது சம்சாரமா கட்டிக்கிற போறவன். 3 மாசத்துக்கு முன்னாலே அவளை நான் கட்டி கூட்டி போயிருப்பேன். ஆனா இங்க முருகேங்கிற ஒரு முரட்டு பையன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இப்ப அவனோட நிலைமை என்னாச்சு? போலீஸ் என்கவுண்டர் போற அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனை போலீஸ் போடுறாங்களோ இல்லையோ, நான் போட்டுருவேன். லுக்கு விடுறது, பிள்ளைங்க பின்னாடி போறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. பொழைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். என்ன மிருகமாக்க பார்த்துறாத. யாரா விஷத்தை கலந்தது சொல்றா. உனக்கு எனக்கு அப்பா அம்மா தானே, வேற தாத்தா ஒண்ணு தானே. உனக்கு ஓடுற ரத்தம் தானே எனக்கு ஓடுது. இந்த மாதிரி ஈனமான வேலை நான் செய்வேன். நானே இந்த வேலைய இந்த சாராயத்துல யாரும் விஷத்தை கலந்தாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். இது சத்தியம். காட்டுக்குள்ள போற பசங்க கிட்ட சொல்லி அனுப்புறேன், தைரியமா போங்க. பார்த்தா சொல்லு. சரிங்க சாமி. இங்க பாரு, என் மாமே பொண்ணு கிளி குஞ்சு. இங்க பாரு, மாமே வர்றேன்னு சொல்லிட்டு கார கௌதாரி உள்ளுக்குள்ள மொச குஞ்செல்லாம் வச்சுக்க போல் இருக்கு. பிரியாணியா போடு. இங்க பாரு, வாயிலே சுட்டுப்பிடியா. ஆமா
அப்புறம் கிளி குஞ்சு ஆத்தான்னு கூட பார்க்க மாட்டேன். ஓய் ஒன்ன சொல்றதுக்கு முன்னாடி அவனை சுட்டு வரும் பாரு. அன்னைக்கு என்ன கையால அடிங்கண்ணே. கையால அடிச்சிருங்கிறியா? ஏடா உத்த பாரு. புக 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 வாடா வாடா இப்ப வாடா இப்ப வாடா இப்ப வாடா. அன்னைக்கு நீ மட்டும் இல்லைனாக்க என் கிளிய கூட்டி போய் நேரம் குடும்பம் நடத்தி அந்த கிளிக்கு 2 குட்டியை கொடுத்து ஈரோட்ல செட்டில் ஆயிருப்பலடா. எடுவட்ட வேலை இப்ப வாடா இப்ப வாடா இப்ப வாடா. என் கிளிய கட்ட விடாம பண்ண நீ தானடா. இப்ப வாடா உஷ். ஐயோ கிருப்பாயா அந்த சாமிக்கு என்ன ஆகுமோ? இப்பல தானே முதல்ல வாயில சுடுங்க. ஓவரா பேசிக்கிட்டு இருக்கற. தெரிஞ்சா என்ன தெரியாம போனா என்ன? எவ்வளவு நாளைக்குடா இருக்க போற? பேசுற வரைக்கும் பேசு. முடிஞ்சு. அவன் கதை முடிஞ்சு. உனக்கு தார் மர கிளிக்கல. அங்க என்னடா சத்தம்? ஐயா ஏ சாமி, இப்ப நீங்க அவனை சுடுறீங்களா இல்ல நான் அவனை சுடவா? டேய் போடா. ஓ நீங்க எல்லாம் ஆளுகளை புடிச்சு வச்சு சுடுற பாட்டு. நாங்கெல்லாம் பறக்கிறத சுடுவோம், நடக்கிறத சுடுவோம், ஓடுறத சுடுவோம். நீங்க சொந்தமா ஓடி யாரையும் சுடவே மாட்டீங்கல்ல. ஒழுங்கா போயிடு. சாமி 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 மனுஷங்க சாமி. போ மனுஷங்க சாமி. ஒழுங்கா கூட்டிட்டு போ, இல்ல கொண்டு போய் லாடம் கட்டிடுவேன். சரிங்க சாமி நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க சாமி. இந்த சாமி பாவம். போலீஸ் தேடுறது பார்த்தா பாவமா இருக்கு. இந்த சாமி நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கு. எவ்வளவு நல்ல சாமி தெரியுமா? சார் எஸ்பி லைன்ல இருக்கார் சார். சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே யா ஓகே சார். சரி சார். ஓகே வண்டியோட எஸ்பி ஆஃபீஸ் போகணும். சரி சார். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அந்த நெயில் பாலிஷ் எடு. இது இந்தம்மா, இது நல்லா இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு ஆச்சு? 20 ரூபாம்மா. இந்தா. என்னம்மா 20 ரூபா கேட்டா 10 ரூபா கொடுக்குறீங்க? வெயில்ல உட்காந்து வியாபாரம் பண்றோம். பொருளுக்கு ஏத்த விலை தானமா கேக்குறேன். 20 ரூபா கொடுங்க. ஏய் என்னடி, நான் யார் தெரியுமா? இந்த பஸ் ஸ்டாண்ட ஏன் கைக்குள்ள தொலைச்சிருவேன். இங்க கடை போட முடியாதுடி. ஜாக்கிரதையா நடந்துக்க. கேர்ஃபுல். மாமா போகாதம்மா. போயில குடிச்சிட்டு போமா. அம்மா ஏன் கையை பிடிச்சடி? அம்மா பொண்ணுக்கு ஏத்த வேலைய தானே கேக்குறா. அதுக்கு ஏமா போய் அடிக்கிறீங்க? நீ என்ன வக்காலத்தா? யாரா நீ? ஏய் டேய் விடுடா. விடுடா கைய. பொம்பளை ஏத்தில பாக்குறேன். இல்லனா பொளந்து. ஏய் ஏன் கைய பிடிச்சிட்டியா நீ? இருடா இரு. விடுடா கைய. இருடா உன்னை வந்து வச்சுக்கிறேன். உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. அழாத கிளி. உட்காரு. அழாத கிளி. அழாத கிளி. வா போலாம். என்னக்கா? என்னக்கா நொன்னக்கா? ஊசி மணி விக்கிறவா அடிச்சுட்டான்டா என்ன? இங்க இருக்க அவளை துவச்சி எடுத்துட்டு வரேன். ஆம்பளை. ஒண்ணு கிளி உட்காரு. உட்காரு 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 உட்காரு. பயப்படாத. ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் வரேன். வேண்டாம் சீசன், தனியா விட்டு போகாத. எனக்கு பயமா இருக்கு. ஒரு நிமிஷம். வேண்டாம். ஒரு நிமிஷம் இரு. உடனே வந்துடுறேன். வேண்டாம் போகாத. இரு, பயப்படாத இரு. அண்ணா என்ன ஒருத்த அடிச்சிட்டானே. யாரா அவன்? நம்ம பசங்க நம்மால அடிக்கிறது. கிளம்புடா. பாப்பாங்க யாரு பாத்துருவோம்.
ஹலோ முருகன் பேசுறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏன் அப்படி அழுற? தம்பி அண்ணன் போன் பண்ணாங்க, வாங்கின பொருளுக்கு காசு கொடுக்க சொன்னாங்க. பரவாயில்ல சாமி. சரி சாமி, சரி சாமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. பாப்பா இந்தாங்க 20 ரூபாய் கேட்டீங்கல்ல, 50 ரூபாய் வச்சுக்கோங்க. எதுவும் நினைச்சுக்காதம்மா. தம்பி நடந்ததையும் மனசுல வச்சுக்க. சரி சாமி, மன்னிச்சிருப்பா அன்னைக்கு. சரி சரி சரிங்க. வரேன். சரி சாமி. வரேன் பாப்பா. போமா. என்ன மணியாச்சு, என்ன கிளியா காணோம்? அவன் சீக்கிரம் திருவிழான்னு சொல்லி போனான். போயிட்டு சீக்கிரவான்னு நான் வந்துட்டேன். சோறு தண்ணி ஆக்க வேண்டாமா? நீ இருந்து அழைச்சிருந்தாண்ணா. ஆமா, அவ பச்சை புள்ள பாரு. ஏன் நீ கூட வந்து கூட்டு வர வேண்டியதானே? எல்லாத்துக்கும் என்னையே போக சொல்ல. வந்துட்டா பாரு. என்னம்மா இவ்வளவு லேட்டு? அப்பா இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய பிரச்சனைப்பா. சீசர் தான் வந்து என்ன காப்பாத்துச்சு. அப்படியாமா? உன்னால சீசருக்கு எதனா ஆபத்து வர போதுமா? அட போங்கப்பா, சீசர் ரொம்ப தைரியசாலி. எப்படி அடிச்சது தெரியுமா? அந்த தம்பி சாப்பிட்டுச்சா என்னமோ. போய் முயல் கறி குழம்பு வச்சிருக்கேன், அந்த தம்பி கொடுத்து நீ சாப்பிடு போ. சரிம்மா. காப்பாத்தி கூட்டு வந்துருக்கு. ஒரு டான்ஸ் சொல்லிடு. சீசர் 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 பாக்கிலே முயல் குழம்பு சாப்பிடு. எனக்கா? இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட போய் சொன்னேன். அது உனக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லிச்சு. தேங்க்ஸ் சீசர். சாப்பிடு. ஊட்டி விட. ஆமா, அவன் படையோட வந்து நம்மள உதைச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? நாம வாய் பேசலன்னா வாயில பூச்சின்னு நினைச்சு நம்மள கொன்னுடுவாங்க. பேசணுங்களே, அடிச்சா நாமளும் திருப்பி அடிக்கணும். நம்ம இனத்தாளுங்கனாலே அவங்க கேவலமா பாக்குறாங்க. ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்துருக்க அதே வாய் மயிர் தான் நமக்கும் கொடுத்துருக்கான். நாம ஒழிச்சு சாப்பிடுறோம், அவங்களுக்கு ஏன் பயப்படணும்? அவங்கள அடிச்சத தப்பே இல்லை. சரியாக்கலே, நான் கிளம்பட்டுமா? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் படு போ. சரி சீசர். போயிட்டு வா. அண்ணே கேட்டுக்கிட்டு தானே படுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணே எங்கள் ஆளுங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்க. பிடிச்சிருக்குடா, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எங்கே போனாலும் நேர்மையாக இருக்கீங்கடா. ஆனால் என் இனத்தில் பஸ்ஸில் போனால் டிக்கெட் எடுக்க மாட்டான், ட்ரெயினில் போனாலும் டிக்கெட் எடுக்க மாட்டான். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உழைப்புன்னு போயிட்டுருக்கீங்க. ஆனால் எங்கள் இனத்தில் காலையில் எழுந்திரிச்சு எவன் காலை வாரலாம், எவன் தாலியை அறுக்கலாம், இப்படி தான்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. டேய் ஒன்று சொல்லட்டுமா? பேப்பரை பார்த்தோம்னா எல்லா சாதி மதத்துலேயும் ராத்தல் கேஸில் மாட்டிருந்தா பேப்பர்லையும் டிவிலையும் பார்க்குறோம்டா. ஆனால் உண்மையை சொல்கிறேன்டா, உங்கள் இனத்தில் அப்படி இல்லைடா. அதனால தான்டா எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் ஆளுங்க மேலே இவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அண்ணே அண்ணே அடிச்சு சொல்றேண்ணே, கிளி உனக்கு தானே படுறே. கவலைப்படாம பேசாம நிம்மதியா படுனே. கிளி உனக்கு தானே, கிளி உனக்கு தானே, உனக்கு தானே. ஜெமினி, ஏய் ஜெமினி, ஏய் ஜெமினி, நீயே காட்டி கொடுத்துற போல இருக்கு. வாடா. உனக்கு வேஷம் போட்டதுல இருந்து நிம்மதியா தூங்குறதே இல்லைன்னு. டேய் கைக்கெல்லாம் ஒரே அறுப்புடா. ஐயோ, நைட்ல தூங்கும்போது தலைகளெல்லாம் புடிங்கி எடுக்குதுடா. வாடா ஒதுக்கு போறோம், குளிச்சு வந்துருவோம். அண்ணே அண்ணே உன் காலில் கூட விழுவுறேண்ணே. வேற என்ன வேணாச்சுண்ணே, குளிச்சிடாதண்ணே. அந்த கிரியோட மச்சான் நாசமா போறவன், அவனால வாசம் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்கானே. நீ இப்ப குளிச்சுட்டு வந்தா கண்டிப்பா தெரிஞ்சு போய் என்னை கொண்டு விடுவாங்க. நான் பாத்துக்கிறேன். வாடா வா ஜெமினி, வா. ஏடா ஜெமினி, இந்த தர்மராஜுக்கு பயந்துக்கிட்டு ஒரு மாசமா குளிக்காம இப்படி கிடக்க வேண்டியதா இருக்கு. சட்டை குடி ஜெமினி, இங்கேயே போட்டுக்கிறேன். போட்டுக்கிறேன் மட்டும் அப்படி ஓரமா வச்சு பாத்துக்கோ. விக்க மட்டும் கொஞ்சம் கரெக்டா மாத்தணும்டா தம்பி.
சொல்றத கேளுங்களே. நில்லு கிளி, ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்களே. சொல்றது கேளுங்களே. கிளி கிளி ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்களே. நீங்க சொல்றது கேளுங்களே. என்ன சொல்றது கேளுங்களே. ஒரு நிமிஷம் இல்ல கிளி நான் சொல்றது கேளுங்களே. கிளி சொல்றது கேளுங்களே. கிளி ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்களே. சொல்றது கேளுங்களே. தயவு செய்து சொல்றது கேளுங்களே. கிளி உட்காருங்களே. நான் சொல்றத கேளுங்களே. என்ன புரிஞ்சுக்கங்களே. உட்காருங்களே. உட்காரு. சொல்றத கேளுங்களே. நானும் ஜாதி வெறியன் தாண்டி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டாண்டி. உன் மேல எப்ப காதல் வந்ததோ அப்பவே தூக்கி போட்டாண்டி. நான் என்னடி செய்யணும் சொல்றேன். நான் என்ன செய்யணும்? போலீஸுக்கு பயந்து கெட்ட போடலடி. உன்னை பாக்குறதுக்காக தாண்டி. உன் மேல காதல் வந்ததுக்கு அப்புறம் தாண்டி உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். நீ நினைக்கிறது நடக்காது. நான் என் ஜாதியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்து அவனா பூணூல் போடணும், முஸ்லீம் அவனா சுண்ணத்து பண்ணணும், கிறிஸ்துவன் அவனா ஞானஸ்தானம் பெறணும். என்ன பண்ணுனா உன் இனமா மாற முடியும்? சொல்லுடி. என்னடி பண்ணணும்? சொல்லுடி. என்னடி பண்ணணும்? சொல்லுடி. நான் என்னடி பண்ணணும்? உன் கூட சேர்ந்தா உன் இனமா மாறிடலாம்ல? உன் கூட சேர்ந்தா உன் இனமா மாறிடலாம்ல? ஐயா என்னண்ணே? குளிக்கும் போது கிளிக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி கனவு கண்டா. நல்ல வேலை. கோட்டர் அடிச்சுட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து படுத்திருந்தோம். ஊருக்குள்ள படுத்திருந்தோம். என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்துருப்பாங்க. சி, இனிமேல் உன் கூட படுக்க கூடாது. வேற எங்கேயாவது தான் படுக்கணும். நீ கிளியை நினைச்சுக்கிட்டு என்ன ஏதாவது பண்ணிடுவேன். முருகன் இருக்கிற இடம் உனக்கு மட்டும்தான் தெரியும். எங்க இருக்கான்னு சொல்லு. சார் காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. முருகன் இருக்கிற இடம் எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சா உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சார். எனக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது சார். முருகன் தான் போன் பண்றான். நான் ஸ்பீக்கர்ல போடுவேன். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் கேளு. ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்க, கொன்னுடுவேன். முருகன் பேசுறேன்டா. அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா? நான் நல்லா இருக்கேன். அண்ணா எங்கடா இருக்கீங்க? இருக்கிற இடம் யாருக்கும் தெரிய வேணாம்டா. நான் அப்புறம் சொல்றேன். நான் சேஃப்டியா தான்டா இருக்கேன். டேய், சாராயத்துல விஷத்தை கலந்தது யாருன்னு கண்டுபிடிச்சேன்டா. யாருங்க? இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் செஞ்ச வேலைடா. அவன் சாதாரண ஆளுலடா. ஏற்கனவே நாகர்கோயிலில் 4 பேர் என்கவுண்டர் பண்ணிருக்கான்டா. அந்த 4 என்கவுண்டரும் எப்படி தெரியுமாடா பண்ணிருக்கான்? அந்த 4 ரவுடிங்களையும் கூட உள்ள ஆளுங்களை வச்சு சோத்துல விஷத்தை கலந்து கொன்னு நடு ரோட்ல தூக்கி போட்டு சுட்டு என்கவுண்டர்னு பேர் வாங்கியிருக்கான்டா. இவன் விஷம் வச்சு கொள்றதையே ஃபார்முலா வச்சிருக்கான்டா. இவன் என்ன கொள்றதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நீ என்ன பண்றன்னா, அவன் ஸ்டேஷன்ல இருந்து அவன் வீட்டுக்கு குவார்டர்ஸ் எல்லாம் எங்கெங்க போயிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற ஃபுல் டீடைல்ஸ் எடுத்து எனக்கு மலைமேடு கடத்தல் வந்துரு. நான் வந்து வாங்கிக்கிறேன். சரியா? சரிங்க. அவன் என்ன காலி பண்ண போறானா, அதுக்கு முன்னாடி அவனை நான் முடிச்சிருவேன். என்ன கிளி இப்படி பாக்குற? இல்ல, இங்க முருகன் ஒருத்தர் தான். அப்படியே ஒன்ன மாதிரியே இருப்பான். இந்த முடியும் மூக்குத்தியும் இல்லைன்னா நீ அவனை மாதிரியே இருப்ப. உனக்கு தெரியுமா, இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொள்ளிடத்துல ஒருத்தர் இருப்பான், கும்பகோணத்துல ஒருத்தர் இருப்பான், அங்கங்க இருப்பான். மொத்தம் 7 பேர். ஆமா, அவனை பத்தி ஏன் கேக்குற? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவன் பெரிய ரவுடி. ஆனாலும் என்னை சுத்தி சுத்தி வருவான். இப்ப அவன் போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா இருக்கான். இல்லைன்னா என்னை அடிக்கடி பார்க்க வருவான். என்னை பார்க்க வரும்போது அப்போ உனக்கு நான் அவனை காட்டுறேன். ஏ கிளியே, இங்க வா. இதோ வரேம்மா. சீசர், இங்கே இரு, நான் வந்துடுறேன். முருக வேஷம் போட்டு கிளிக்கிட்ட விளையாடுவோம். சீசர், சீசர், சீசர். யாரு குடிமி வச்சுக்கிட்டு உன் கூட ஒருத்தன் சுத்துவான்? அவனை நான் தூக்கிட்டேன். வேணா சாமி, என் சீசருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது சாமி. நேரம் நம்ம பசங்க செங்கச்சூழில வச்சு எரிச்சிருப்பாங்க. எங்களை விட்டுருங்க சாமி. என்னால உங்க கூட வந்து வாழ முடியாது சாமி. என்ன அவனை பத்தி பேசினா உனக்கு பாசம் போகுது? அவன் லவ் பண்றியா? ஆமா சாமி, அது எங்க மாமா.
மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கு. நான் அதை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நிறைய பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க தலைமையிலேயே எங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஏய், அவனை தூக்கிட்டேன்னு சும்மா தான் சொன்னேன். இனிமே நான் அவனை ஒன்றும் செய்ய மாட்டேன், சரியா? ஆனா ஒன்று, அவனை விட்டுட்டு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச அவனை விட்டுருவேன், உன்னை கொண்டே போட்டுருவேன், சரியா? சீசர், சீசர், உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் ஆகலையே? உனக்கு ஒன்றும் ஆகாது சீசர். நீ பயப்படாத கிளி, எனக்கு ஒன்றும் ஆகல. உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா இருப்ப. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சீசர். எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ போகலையே. என்னை பற்றி ஒன்றும் யோசிக்காத, நீ போ, நீ போ. என்ன ஒழிச்சுக்கிட்ட நினைக்குது. நீ ஒருத்தி மட்டும் தாண்டி நான் வாழணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழணும்டி. ஏ சீசர், இந்த வருஷம் ஆண்டு விழாவில் நம்ம பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தாகணும். அதுக்கு நீ ஒரு பாட்டு பாடு. நீ பாடுற பாட்டில் நம்ம பசங்களாம் எந்திரிச்சு ஆடணும். வா சீசர், வந்து பாடு வா. இல்லை சாமி, பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாதுங்க. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல இவன் நம்ம ஆளுங்க இல்லைன்னு. பாட்டு தெரியல பாருங்க அவனுக்கு. அவன் மேல எப்பவுமே நம்ம ஆளுங்க வரவே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க யாராவது கேட்குறீங்களா? அண்ணே, நீ இப்போ பாடலைன்னா நம்ம வேஷம் மட்டும் தெரிஞ்சு போயிருந்தே. கம்முன்னு இருந்தேன். அவர் பாடுவார். அவர் பாரு, நீங்க போய் பாருங்க போன. இந்த மஞ்சள் பணியங்க பார்த்தாலே எனக்கு பக்கு இருக்குங்குது. உட்காரு சீசரே, இன்னைக்கு சாய வெளுக்கு போது பாரு. ஒரு தல ராகம் உம்மேல எனக்கொரு தாகம். தம்பி சோடா இன்னும் பாடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சோடா. யாரடா பாக்குற? பாடுறா, பாடுன்றல்ல. மனசு கோளாறுத, நீ காத்து மழையில் ஆள தூக்கும் காட்டாறுத, நீ ஓகேன்னு சொன்னா டூரு மூணாறுத. நீ காவேரி தென்பெண்ண பாலாறுத, நீ பார்க்கலனா என் மனசு கோளாறுத. நீ காத்து மழையில் ஆள தூக்கும் காட்டாறுத, நீ ஓகேன்னு சொன்னா டூரு மூணாறுத. காவேரி ஆத்துக்குள்ள கல்லண தாண்டி நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சா கல்வெட்டு தாண்டி. காதோரம் கம்மல் ஒண்ணு போட்டு விடுவண்டி, நம்ம காதலுக்கு புறா ஒண்ணு பறக்க விடுவண்டி. தானானே தந்தானே தந்தானே தனே தானானே தந்தானே தந்தானே ஏ தானானே தந்தானே தந்தானே தனே தானானே தந்தானே தந்தானே. நீ காட்டுக்குள்ள பூத்திருக்கும் ரோசா பூதானி, காட்டு புலி விட்டு வச்ச முய குட்டிதான். சேர்த்துக்குள்ள பூத்திருக்கும் செந்தாமரதானி, வீரப்ப விட்டு வச்ச சந்தன மறந்தான். நீ தூத்துக்குடியில் மூழ்கி எடுத்த முத்து பவளந்தானி, துங்கா நகரம் பாண்டி நாட்டு செப்பு தகடுதான். நீ கேரளத்து தேவஸ்தான தங்க காசுதானி, சோழ நாட்டு தஞ்ச கோயில் தங்க கலசந்தான். நீ வைகையில துள்ளி ஓடும் மீன் குஞ்சிதேனா, வசமாக மாட்டிக்கிட்டேன் ஓ நெஞ்சிலதான். நீ நடந்தாலே திருவாரூர் தேரோட்டம் தேவம், கை குடிச்சு போவேண்டி ஊர்கோலந்தேன்.
மனோரமா குஞ்சாரமாவே டாக்கட்டுக்கு 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 தானானே தனானே தனானேரா. குட் மார்னிங் சார். வா சுபாஷ், அவனை இன்னும் பிடிக்க முடியல. லோக்கல்ல இருக்கிற நீ அவனுக்கு உதவல, அவனை பார்த்து பயந்துட்டியா இல்ல அவங்ககிட்ட காசு கீசுன்னு வாங்கிட்டியா? நீங்க பர்சனலா பாக்குறீங்க, நான் கடமையா பாக்குறேன். இதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீ விட்டு எங்கேயும் போயிட மாட்டல்ல? ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? நீ என்னை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்க. வெளியே வந்து பாரு, நம்ம கூட்டமே உன்னை பத்தி தான் பேசுது. எங்க இருந்தோ வந்த, என்னென்னமோ பண்ண, இப்ப எல்லாருக்கும் உன்னை பிடிச்சு போச்சு சீசர். நம்ம 2 பேரையும் என் அப்பா அத்தா நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாது சீசர். நான் உனக்கு மட்டும்தான் சீசர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முருகசாமி என்கிட்ட வந்து என்ன டாவடிச்சது, நான் அதை கண்டுக்கலையே. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம ஆளுங்கள தானே, நான் நம்ம இனத்தை விட்டு கொடுக்கலையே. ஏன் கிளி வேணான்னு சொன்ன? எவ்வளவு பெரிய குடும்பம், அவங்க அம்மா நினைச்சா என்னை விட அழகான பொண்ணுங்க கிடைப்பாங்க. அது போயும் போயும் இந்த நாத்தம் பிடிச்ச சிரிக்க என்ன போய் ஆசைப்பட்டுச்சே, அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு. ஏ கிளியே, இதோ வரேம்மா. நீங்க இரு சீசர், நான் வந்துடுறேன். என்ன அண்ணன் இங்கே உட்காந்துருக்காரு? அண்ணே முருகானே, என்னண்ணே இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? அண்ணே முருகானே, அண்ணே ஏனே அழுதுட்டு உட்காந்துருக்குறா? அண்ணே என்னண்ணே ஆச்சு? முருகங்கிற பேர்ல எவ்வளவு மரியா வச்சிருக்கா, சீசர் எவ்வளவு உசுரியா வச்சிருக்காரா. இப்படியா பட்டல போய் ஏமாத்து நினைக்கும் போது அண்ணே வலிக்குதுடா. நீ இது வரைக்கும் அழுது நான் பார்த்ததே இல்லையே, எவ்வளவு பாசமா இருக்கேன்னு. கிளி தள்ளவடா, அவளை போய் ஏமாத்திட்டா. அவள்கிட்ட சொல்ல போறா. வேணானே, அவள்கிட்ட போய் சொல்லாதே. வேணானே, வலிக்குதுடா. அண்ணே சொன்னா கேளு, வேணானே வேணானே. ஜெமினி என்னாச்சு? ஏன் அழுகிற சீசர்? நான் தான் சொன்னேன்ல, அது உன்னை எதுவும் பண்ணாதுன்னு. அந்த சாமி உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. அழாத சீசர், அந்த சாமி நம்மள பிரிக்கிற சாமி இல்ல, நம்மள சேர்த்து வைக்கிற சாமி. சீசர் சீசர் அழாத சீசர். நாகர்கோவில்ல 4 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன். சார் அவனை எப்படி சார் கொல்றது? வீரத்தால கொல்ல முடியாது. தீரன் சின்னமலை, மம்பட்டியா, வீரப்பன் இவங்க எல்லாரையும் சென்டிமெண்டால தான் கொண்டாங்க. அவனுக்கு என்னையா சென்டிமெண்ட்? ஆட்டா சார். என்னக்கா ஏதாவது சாப்பிட்டியா? எங்கிருந்து சாப்பிடுறது? இன்னைக்கு என் புள்ள முருகனோட பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷம் அவன் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த வீடே கல்யாண கோலமா திருவிழா மாதிரி இருக்கும். அதான் சுதாவை கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு 10 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. வாங்கய்யா. நான் வர்றது இருக்கட்டும். உன் புள்ள வந்தானா போன வருஷம் இந்த நாள்ல என்ன போஸ்டர், என்ன அமர்க்கலாம். ஆனா இந்த வருஷம் பாத்தியா, வாண்டட் போஸ்டர். என் புள்ள இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனுக்கு என் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். இருக்கிற இடத்த சொல்லுங்க, கச்சிதமா காரியத்தை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் ஓடி ஒளி வேண்டிய அவசியமே கிடையாது. என் பிள்ளை எங்க ஓடி ஒளியில. அவன் தப்பு பண்ணானா நேரடியா அவனே வந்து ஆஜர் ஆயிடுவான். இப்ப அவன் மறைஞ்சிருக்கானா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும். என்ன முக்கியமான விஷயம்? உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டான். பயமா? என் வம்சத்துக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நேருக்கு நேரா நின்னு 10 பேரை வெட்டிட்டு செத்தாரு என் புருஷன். எப்பேற்பட்ட படம் வந்தாலும் எழுத்து நிப்பான் என் புள்ள.
நேருக்கு நேரா நிக்க பயந்துகிட்டு ஒரு முதுக காட்டுற எந்த படுபாவியோ சாராயத்துல விஷத்தை கலந்துட்டான். அவன் யாரு என்னன்னு தெரிய வர்ற அன்னைக்கு தெரியும் என் பிள்ளை யாருன்னு. சரிம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ஐயோ, என் புள்ள பிறந்த நாள் அதுமா 1000 பேருக்கு அன்னதானம் பண்ற இடம் இது. இந்த பிறந்த நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு போடுறது கூட முடியல. பச்சை தண்ணி கேக்குறீங்களா ஐயா? கொஞ்சம் இருங்க, கொண்டு வரேன். என்னம்மா வெறும் செம்போட வந்திருக்கீங்க, டம்ளர் இல்ல? ஐயோ, கொஞ்சம் இருங்க, கொண்டாரேன். ஏமா, இந்த தண்ணியை குடிக்கலாமா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? இல்ல, சாராயத்துல விஷத்தை வச்சு நிறைய பேரை சாகடிச்ச குடும்பமாச்சே, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பரம்பரை எல்லாருக்கும் பால் வாத்துதான் என் பழக்கம் எங்களுக்கு. நான் இதுல கொஞ்சோண்டு பாய்சன் சேர்த்து. என்னன்னு எப்படி வேர்த்திருக்கு? என்னாச்சு? என்னாச்சு? அம்மாவுக்கு எதுவும் நடந்த மாதிரி கனவு கண்டா. கனவுண்ணே, அம்மாக்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க. பெருசா பண்ணு. டீ சாப்பிட்றீங்களா? சரி, நீ பண்ணு, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப வருவான்ல உன் புள்ள, வருவாண்டி. என்னடா ஜெமி, என்னடா போலீஸ் தெரிஞ்சுச்சா? என்னடா சொல்ற ஜெமி, என்னடா சொல்றா? அம்மா கொண்டு விட்டாங்க, அம்மா கொண்டு விட்டாங்க. ராஜ், உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? யாத்தாங்கடா தப்புண்டா, யாத்தாவை கொண்டுட்டியடா தர்மராஜ். இந்த கைதட யாத்தாவுக்கு வசம் வச்சு குளிச்சு. முருகா, முருகா, என்ன கொன்னுடு. என்ன அவ்வளவு சீக்கிரம் கொண்டுருவனா? என்ன பொழைக்க விட்டுறாத. எப்ப சாவணும், எப்படி சாவணும்னு நான் தான்டா முடிவு பண்ணணும். டிபார்ட்மெண்ட்ல நீ பெரிய டெல்டாவில் நான் தான்டா உன்னை விட மாட்டேன்டா. அவ்வளவு சீக்கிரம் உன்னை கொல்ல மாட்டேன்டா. குழந்தைங்கடா. நீ தங்கச்சியை பற்றி ஒன்றும் கவலைப்படாதானே, அது மாமா வீட்டில் பத்திரமா இருக்குது. ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று தானே. என்ன? ஆத்தா சாகுறப்ப எது நடந்தாலும் நீ ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு செத்து போயிருக்கனே. தங்கச்சி என்ன தெரியுமா சொல்லிட்டு போச்சு? அண்ணன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், குடும்பம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிச்சுனே. அதை பார்க்க நீ போனீனா உன்னை போலீஸ்காரங்க சுட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அழுகுதுனே. அண்ணே, எங்கனே போற? சரண்டர் ஆக போறேன்டா. என்னன்னு சொல்ற? முடிவு பண்ணிட்டேன்டா, நாளைக்கு எஸ்பி கிட்ட போய் சரண்டர் ஆக போறேன்டா. அப்போ உன்னைய நினைச்சிட்டு இருக்க கிளிக்கு என்ன பதில் சொல்ல போற? என்னைக்காவது ஒரு நாள் கிளிக்கு உண்மை தெரிஞ்சு ஏன்டா என்ன ஏமாத்துறன்னு கேட்டா செத்துருண்டா. அண்ணே, அதனாலடா பார்க்கணும் கிளி எங்கடா இருப்பா. உனக்கு தெரியாம இருக்காது, சொல்றா. சொல்றா. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். கிளி, இங்க வா.
உனக்கும் சீசருக்கும் கல்யாணமாமே? ஆமா, அடுத்த வாரம். சீசர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, எனக்காக. அது மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கு. அடிங்க. சீசர் தாவடா. இவளையாண்டா அடிக்கிற? அடிக்க வேண்டியதெல்லாம் முருகனை. முருகனுக்கு எங்கடா போச்சு புத்தி? இவன்லாம் அந்த பொண்ணை கூட்டு நம்ம தெருவுக்கு வந்தா நம்மெல்லாம் வேஷ்டி கட்டி வெளில நடமாட முடியுமா என்ன? யாரு எங்கடா போய் காலை வைக்கிறது? இவன்லாம் உயிரோட இருக்கிற செத்துலாம்டா. ஓடுறா, போலீஸுக்கு போன. நீயே போடு. ஹலோ சார். அம்மா, 10 நாளா நம்ம சீசரை காணுமேம்மா. அது எங்க போயிருக்குமா? அவன் மெட்ராஸ்ல இருந்து வந்தா திரும்ப மெட்ராஸ்க்கே போயிருப்பான். அவனை தேடிட்டு இருக்கிறேன். வேலை பாரு. என்ன தேடாதீங்க. கிளியே கிளியே நீ எங்க போற கிளியே? கிளியே கிளியே நீ எங்க போற கிளியே? 8 தசை போனாலும் சீசர்னு யாரும் இல்ல. மெட்ராஸ் நீ போய் எங்க கண்டு தேடிருவ. நீ கண்ட காட்சி எல்லாம் உண்மை இல்ல. எல்லாமே காதல் செஞ்ச புள்ள. நீ கண்ட காட்சி எல்லாம் உண்மை இல்ல. எல்லாமே காதல் செஞ்ச சீசர்? நீ சீசர் இல்லையா? சார், அந்த பொண்ணை பாருங்க சார். என்னோட சீசர் கண்டிப்பா வரும். நிச்சயமா என்ன கூட்டிட்டு போகும். யாரியா? கொள்ளிடம் பகுதியில் என்கவுண்டர் பண்ணோம்ல சார். பேர் என்ன? அட்டாக் முருகன். பாவம் அந்த சாமி செத்து போச்சு. இது தலைமையில தான் நான் சீசரை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். சீசருக்கு ஃபோன் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வர வேணாம்னு சொல்லிடலாம். இது பார்த்தா அது பயப்படும். ஏன் அழுவுற? வா போலாம்.
அவன் தலைமறைவாக இருக்கும்போது சீசருங்கிற பேரில் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் சார். பாவம் சார், அவன் செத்து போனது கூட தெரியாமல் அவனை தேடி தேடி அலைஞ்சி பேசி பேசி பசிமணி வித்து வந்து வீதியில வாழ்ந்தாலும் ஜோதி போல காட்சி தந்து என்னமா அழகா நீ வாழ்ந்த ஏண்டி இந்த காதலில் போய் விழுந்த என்னமா அழகா நீ வாழ்ந்த ஏண்டி இந்த காதலில் போய் விழுந்த. இதுபோல எத்தனையோ கிளிகள் தனது சீசருங்களை தேடி சென்னையில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது காவிரி பகுதியில் நடந்த ஒரு காதல் சம்பவம் மட்டும்தான்.